ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு குட்டி மீன் விளாக் பார்த்துடலாமா? இன்னைக்கு வந்து எங்க வீட்டு சோபா செட் எடுத்து முன்ன போட்டிருக்கேன் பார்த்துருங்க. அதுல உட்காந்து சாப்பிட போறேன். இந்த என்ன சொல்றது, நம்ம வீட்டுல சோஃபா செட் எல்லாமே வந்து ரொம்ப அழகுக்காகவும் அப்படியே அழகா சூப்பரா செட் பண்ணி போட்டிருப்போம். ஆனா நம்ம வந்து டிவி பாக்குறது அதுல உட்காந்துதான், சாப்பிடுறது அதுல உட்காந்துதான், ராத்திரி படுத்து கிடந்து உறங்குறது அதுலதான். ஓகே, அதே மாதிரிதான் நானும் பண்ணுவேன் பார்த்துக்கிடுங்க. பொல்லாதது இந்த பாட்டு வேண்டாம், போர் அடிக்கும். வேற என்ன பாட்டு பாடலாம்? குறுகள் ஓட பக்கம் நீயும் கொஞ்சம் வரியா, மாட்டே நீ என்ன குளிக்க வைப்ப, ஐயனாரு கோவிலுக்கு நீ வரியா, வரமாட்டே நீ முறிஞ்சி பாஞ்சிடுவ, அசலூரு சந்தைக்கு தான் நீ வரியா, வரமாட்டேன் தப்பு தண்டா பண்ணிடுவ, ஊரும் வந்துருச்சு ஊரும் உறங்கிருச்சு ஊழ நெறி ஊழ, நீயும் நானும் மட்டும் கண்ணு ரெண்டு முழிச்சு போ, அமலு குட்டியே பொம்மலு குட்டியே அமலு குட்டியே நீதான் பேபி. ஓகே, எம்ம கிட்ட கட்டுமா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி முட்டை அப்புறம் வந்து மீன். ஏமா அப்படின்னு இல்லை அப்படியே இட்லி பிச்சு அப்படியே சால மீன் இருக்கு பார்த்தீங்களா, சால மீன் வச்சு இட்லிக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லி மீன் காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு கதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எனக்கு ஒரு பேட் கமெண்ட் போட்டார். சரியா, ஆக்சுவலி அவர் நல்லவர் தான், கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசி கொஞ்சம் கீழ்த்தனமாக போட்டார். நான் அப்போ அவங்க கிட்ட போய் அதே ஃபார்மேட்ல நான் அவங்க கிட்ட கேட்டேன். வெட்டுக்கு நான் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இதே மாதிரி தானே எல்லாருக்கும் வரும். அடுத்தவங்கள தப்பா பேசினா திருப்பியும் தப்பா தான் பேசுவாங்க உங்களையும். சரியா, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி கொள்ளுங்க. சரியா, நம்மளுக்கு வீடியோ பார்க்க பிடிக்கல, இல்லைன்னா வந்து பிடிக்காமலாம் இருக்காது, உங்களுக்கு போய் திட்டுறீங்க, இங்க அழைக்கிற மாதிரி திட்டலாம், சம்திங் லைக் நிறைய திட்டலாம். ஆனால் ரொம்ப கீழ்த்தரமா என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. திருப்பி பேசினாலும் வாங்கிக்கணும், உடனே கொந்தளிக்க கூடாது. சரியா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்புறம் ஆரஞ்சு பழம் இருக்கு, அப்புறம் இட்லி இருக்கு, சாரி பொடி இருக்கு, அப்புறம் எண்ணெய் இருக்கு. ஆனால் நான் வந்து இட்லியும் சாலமீன் வச்சா சாப்பிட போறேன். நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு இந்த சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நான்